அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி தமிழில் முதல் பாடமாக இருக்க தமிழ் மொழி வரலாறு பார்க்கலாம். தமிழ் மொழி வரலாறில் நம்ம சு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வினாயன் 25லேருந்து 80 வரைக்கும் பார்க்கலாம். இந்த 25லேருந்து 80 வரைக்கும் இருக்க வினாக்கள் சு சக்திவேல் புத்தகத்தில் பக்க எண் 27லேருந்து 30 வரைக்கும் இந்த 3 பேஜ் இந்த 4 பேஜ்லேயே வந்துட்டு மொத்தம் 46 வினாக்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம வினாயன் 25 பார்க்கலாம். மொழியியல் ஆராய்ச்சிக்கு வித்திடப்பட்ட காலம் எதுனா 19ஆம் நூற்றாண்டு. மொழியியல் ஆராய்ச்சிக்கு வித்திடப்பட்ட காலம் 19ஆம் நூற்றாண்டு. ஒப்பு மொழியலுக்கும் வரலாற்று மொழியலுக்கும் வித்திட்ட பெருமை யாரை சாரும் அப்படின்னா ராஸ்க் பாப் கிரீம். ஒப்பு மொழியலுக்கும் வரலாற்று மொழியலுக்கும் வித்திட்ட பெருமை யாரை சாரும் அப்படின்னா ராஸ்க் பாப் கிரீம். வரலாற்று மொழியலுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் ராஸ்க். வரலாற்று மொழியலுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் ராஸ்க். மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் என்றவர் ராஸ்க். மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் என்றவர் ராஸ்க். இரு மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்வதற்கு ஒழுங்கான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் என வலியுறுத்துபவர் ராஸ்க். இரு மொழிகளை ஒப்பிட்டு ஆராயறதுக்கு ஒழுங்கான அமைப்பு முறைகளை ஆராயணும் அப்படின்னு சொன்னவர் ராஸ்க். இரு மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்வதற்கு ஒழுங்கான ஒலி அமைப்புடன் சொல்லியல் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் என வலியுறுத்துபவர் ராஸ்க். ஒழுங்கான ஒலி அமைப்பு மட்டும் இல்லாமல் சொல்லியல் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, மொழி உறவுகளை விளக்குவதற்கு பெரிதும் துணை புரிவது ஜெர்மானிய மெய்யொலி மாற்றங்கள். மொழி உறவுகளை விளக்குவதற்கு பெரிதும் துணை புரிவது ஜெர்மானிய மெய்யொலி மாற்றங்கள். வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்ஸ் பாப். வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்ஸ் பாப். ஒப்பிலக்கண விதிகளை அறுதியிட்டு கூறியவர் பிரான்ஸ் பாப். ஒப்பிலக்கண விதிகளை அறுதியிட்டு கூறியவர் பிரான்ஸ் பாப். ராஸ்க் விளக்காத ஒளியனியல் முக்கியத்துவத்தை தம் நூலில் விளக்கியவர் கிரீம். ராஸ்க் விளக்காத ஒளியனியல் முக்கியத்துவத்தை தன்னோட நூலில் விளக்கியவர் கிரீம். ஜெர்மானிய மொழிகளில் காணப்படும் மெய்யெழுத்துக்களை ஆராய்ந்து கிரீம் விதியை உருவாக்கியவர் யார்னா கிரீம். ஜெர்மானிய மொழிகளில் காணப்படுற மெய்யெழுத்துக்களை ஆராய்ந்து கிரீம் விதிகளை உருவாக்கியவர் கிரீம். உம்லாட் அப்லாட் விதிகளை கண்டறிந்தவர் கிரீம். உம்லாட் அப்லாட் விதிகளை கண்டறிந்தவர் கிரீம். வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கிரீம். வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கிரீம். டார்வினின் பரிணாம கொள்கையொட்டி மொழியின் பரிணாமத்தை ஆராய்ந்தவர் ஆகஸ்ட் ஸ்லேக்கர். டார்வினின் பரிணாம கொள்கையை ஒட்டி மொழியின் பரிணாமத்தை ஆராய்ந்தவர் யாருன்னா ஆகஸ்ட் ஸ்லேக்கர். மொழி மனிதனின் தொடர்ச்சியான செயற்பாடு என்பதும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் கருத்துக்களை புலப்படுத்தும் கருவி என்பதும் யாருடைய கருத்து? ஹம்போல்டின். மொழி மனிதனின் தொடர்ச்சியான செயற்பாடு என்பதும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் கருத்துக்களை புலப்படுத்தும் கருவி என்பதும் யாருடைய கருத்து? ஹம்போல்டினோட கருத்து. உலக மொழிகளை உட்பிணைப்பு நிலைமொழி, ஒட்டுநிலை மொழி, தனிநிலை மொழி, உள்ளடக்கு நிலைமொழி என 4ஆக பிரித்தவர் ஹம்போல்டின். உலக மொழிகளை உட்பிணைப்பு நிலைமொழி, ஒட்டுநிலை மொழி, தனிநிலை மொழி, உள்ளடக்கு நிலைமொழி என 4ஆக பிரித்தவர் ஹம்போல்டின். வினாயன் 41 ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மொழியியல் வேகமாக வளரத் தொடங்கிய காலம் 20ஆம் நூற்றாண்டு. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மொழியியல் வேகமாக வளரத் தொடங்கிய காலம் 20ஆம் நூற்றாண்டு. டேஸ் நூற்றாண்டினை விளக்க மொழியியலின் பொற்காலம் என்பர் 20ஆம் நூற்றாண்டு. டேஸ் நூற்றாண்டினை விளக்க மொழியியலின் பொற்காலம் என்பர் 20ஆம் நூற்றாண்டு. யாருடைய மொழியியல் கொள்கைகள் மொழியியலில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தின? சசூர். யாருடைய மொழியியல் கொள்கைகள் மொழியியலில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தின? சசூர். மொழி வடிவத்திற்கும் எண்ணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்ந்தவர் சசூர். மொழி வடிவத்திற்கும் எண்ணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்ந்தவர் சசூர். மொழிகளை வரலாற்று முறையிலும் நிலைமுறையிலும் ஆராயலாம் என குறிப்பிட்டவர் சசூர். மொழிகளை வரலாற்று முறையிலும் நிலைமுறையிலும் ஆராயலாம் என குறிப்பிட்டவர் சசூர். பேச்சுக்கும் மொழிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தெளிவாக விளக்கியவர் சசூர். பேச்சுக்கும் மொழிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தெளிவாக விளக்கியவர் சசூர்.
குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பினை ஒரு செயற்பாடாக கருதியவர் சசூர். குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பினை ஒரு செயற்பாடாக கருதியவர் சசூர். விளக்க மொழியியலுக்கும் அமைப்பு மொழியியலுக்கும் வித்திட்ட பெருமை யாரை சாரும்? அமெரிக்க மொழியியல் பேரறிஞர்கள். விளக்க மொழியியலுக்கும் அமைப்பு மொழியியலுக்கும் வித்திட்ட பெருமை யாரை சாரும்? அமெரிக்க மொழியியல் பேரறிஞர்கள். அமெரிக்க மொழியியல் பேரறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் போயாஸ், சஃபீர், ப்ளூம்ஃபீல்டு. அமெரிக்க மொழியியல் பேரறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் போயாஸ், சபீர், ப்ளூம்ஃபீல்டு. ஒவ்வொரு மொழியும் ஒலி அமைப்பும் இலக்கண அமைப்பும் கொண்டது என்றும் அம்மொழிகளை ஆராயும் போது அம்மொழி பேசும் மக்களின் பண்பாடும் அம்மொழியின் மூலம் வெளிப்படுகிறது என்றும் கூறுபவர் போயாஸ். ஒவ்வொரு மொழியும் ஒலி அமைப்பும் இலக்கண அமைப்பும் கொண்டது என்றும் அம்மொழிகளை ஆராயும் போது அம்மொழி பேசும் மக்களின் பண்பாடும் அம்மொழி மூலம் வெளிப்படுகிறது என்றும் கூறுபவர் போயாஸ். ஹேண்ட்புக் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன் லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் போயாஸ். ஹேண்ட்புக் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன் லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் போயாஸ். போயாஸின் மொழியியல் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் டேஸ் மொழி ஆராய்ச்சியிலும் காணலாம். போயாஸோட மொழியியல் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சபீரோட மொழி ஆராய்ச்சியிலையும் காணலாம். அமெரிக்க இந்திய மொழிகளை இன அடிப்படையில் வகைப்படுத்தியவர் சபீர். அமெரிக்க இந்திய மொழிகளை இன அடிப்படையில் வகைப்படுத்தியவர் சபீர். மொழி என்ற நூலின் ஆசிரியர் சபீர். மொழி என்ற நூலின் ஆசிரியர் சபீர். சபீரின் மொழியியல் கொள்கைகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மொழி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. சபீரின் மொழியியல் கொள்கைகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா மொழி. அதுவே மொழிங்கிறது ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் என்ற நூலை எழுதினவங்க யாருன்னா ப்ளூம்ஃபீல்டு. லாங்குவேஜ் என்ற நூலின் ஆசிரியர் ப்ளூம்ஃபீல்டு. அமெரிக்க மொழியியல் வரலாற்றில் 1933 முதல் 1950 வரையிலான காலகட்டத்தை எவ்வாறு அழைப்பர்? ப்ளூம்ஃபீல்டின் சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்க மொழியியல் வரலாற்றில் 1933 1950 வரைக்குமான காலகட்டத்தை ப்ளூம்ஃபீல்டோட சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியியல் ஒளியணியல் என்ற நூல்களின் ஆசிரியர் பைக். ஒளியியல் ஒளியணியல் என்ற நூல்களின் ஆசிரியர் பைக். உருபனியல் துறையில் நைடாவின் எந்த நூல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது? மார்ஃபாலஜி. உருபனியல் துறையில் நைடாவின் எந்த நூல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது? மார்ஃபாலஜி. அமைப்பு மொழியியலை பற்றி ஆராய்ந்து நூல் எழுதியவர் ஹாரிஸ். அமைப்பு மொழியியலை பற்றி ஆராய்ந்து நூல் எழுதியவர் ஹாரிஸ். தொடரியல் பற்றி ஆராய்ந்த கொள்கைகளில் சிறப்பானது மாற்றிலக்கண கொள்கை. தொடரியல் பற்றி ஆராய்ந்த கொள்கைகளில் சிறப்பானது மாற்றிலக்கண கொள்கை. மாற்றிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சோம்ஸ்கி. மாற்றிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சோம்ஸ்கி. மாற்றிலக்கணத்தை பற்றி சிந்தித்தவர் யார்னா ஹாரிஸ். அதற்கு உயிரூட்டி வளர்த்தவர் சோம்ஸ்கி. மாற்றிலக்கணத்தை பற்றி சிந்தித்தவர் ஹாரிஸ். அதற்கு உயிரூட்டி வளர்த்தவர் சோம்ஸ்கி. மொழியியல் வரலாற்றில் திருப்பு மையமாக அமைந்த கோட்பாடு மாற்றிலக்கண கோட்பாடு. மொழியியல் வரலாற்றில் திருப்பு மையமாக அமைந்த கோட்பாடு மாற்றிலக்கண கோட்பாடு. உருவாக்கு பொருளியல் கோட்பாட்டை ஆராய்ந்தவர்கள் மெக்காலே, போஸ்டல், லேக்கப். உருவாக்கு பொருளியல் கோட்பாட்டை ஆராய்ந்தவர்கள் மெக்காலே, போஸ்டல், லேக்கப். மொழியியலை டேஸ் பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். மொழியியலை டேஸ் பிரிவுகளாக பிரிக்கலாம், 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். மொழியியலின் பிரிவுகள் என்னென்னா விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பு மொழியியல். மொழியியலோட 3 பிரிவுகள் விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பு மொழியியல். இந்த விளக்க மொழியியல் UGTRBயில் கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு மொழியின் குறிப்பிட்ட காலத்தை அடிப்படையாக வைத்து அக்கால மொழியினை ஆராய்வது அப்படிங்கிறது விளக்க மொழியியல். ஒரு மொழியின் குறிப்பிட்ட காலத்தை அடிப்படையாக வைத்து அக்கால மொழியினை ஆராய்வது விளக்க மொழியியல். சங்ககால தமிழையோ இடைக்கால தமிழையோ இன்றைய கால தமிழையோ டேஸ் அடிப்படையில் ஆராயலாம். விளக்க மொழியியல் அடிப்படையில் ஆராயலாம். சங்ககால தமிழையோ இடைக்கால தமிழையோ இன்றைய கால தமிழையோ டேஸ் அடிப்படையில் ஆராயலாம். விளக்க மொழியியல் அடிப்படையில் ஆராயலாம். மொழியியல் பிரிவில் அடிப்படையானது எதுனா விளக்க மொழியியல். மொழியியல் பிரிவில் அடிப்படையானது விளக்க மொழியியல். மொழியியலில் மற்ற பிரிவுகள் அனைத்தும் இதனை அடிப்படையாக கொண்டது. எந்த மொழியியல்னா விளக்க மொழியியல். மொழியியலில் இருக்க பிரிவுகளில் மற்ற பிரிவுகள் 2மே விளக்க மொழியியல் அடிப்படையாக வச்சு தான் செயல்படுது.
வினாயன் 72 ஒவ்வொரு காலகட்டத்திலும் மொழி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை விளக்கி காலப்போக்கில் அம்மொழி அடைந்த மாற்றத்தை ஆராய்வது வரலாற்று மொழியியல். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மொழி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை விளக்கி காலப்போக்கில் அம்மொழி அடைந்த மாற்றத்தை ஆராய்வது வரலாற்று மொழியியல். தொல்காப்பியம் காலம் தொட்டு இன்று வரை தமிழ்மொழி அடைந்த மாற்றத்தை ஆராய்வது வரலாற்று மொழியியல். தொல்காப்பிய காலம் தொட்டு இன்று வரை தமிழ்மொழி அடைந்த மாற்றத்தை ஆராய்வது வரலாற்று மொழியியல். ஒரு மொழியின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் உள்ள நிலையினை அடிப்படையாக வைத்து ஆய்வை தொடங்குவது வரலாற்று மொழியியல். ஒரு மொழியின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் உள்ள நிலையினை அடிப்படையாக வைத்து ஆய்வை தொடங்குவது வரலாற்று மொழியியல். மொழியியல் காணப்படும் பல்வேறு மாற்றங்களை ஆராய்வது வரலாற்று மொழியியல். மொழியியல் காணப்படும் பல்வேறு மாற்றங்களை ஆராய்வது வரலாற்று மொழியியல். பல்வேறு மாற்றங்களை கொண்டு வாழும் பல்வேறு தனிமொழிகள் அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு ஆராய்வது ஒப்பீட்டு மொழியியல். பல்வேறு மாற்றங்களை கொண்டு வாழும் பல்வேறு தனிமொழிகள் அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு ஆராய்வது ஒப்பீட்டு மொழியியல். இன உறவுடைய மொழிகளை ஒப்பிட்டு அவற்றின் தொல்மொழியின் அமைப்பை ஆராய்வது ஒப்பீட்டு மொழியியல். இன உறவுடைய மொழிகளை ஒப்பிட்டு அவற்றின் தொல்மொழியின் அமைப்பை ஆராய்வது ஒப்பீட்டு மொழியியல். கடிசொல் இல்லை காலத்து படினே என்றவர் தொல்காப்பியர். கடிசொல் இல்லை காலத்து படினே என்றவர் தொல்காப்பியர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்றவர் நன்னூலார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்றவர் நன்னூலார். மொழி வளர்வது பரிணாம வளர்ச்சியாலும் கடன் வாங்கலாலும் என்பவர்கள் வரலாற்று மொழி பேரறிஞர்கள். மொழி வளர்வது பரிணாம வளர்ச்சியாலும் கடன் வாங்கலாலும் என்பவர்கள் வரலாற்று மொழி பேரறிஞர்கள். இன்றைக்கி நாம் தமிழ்மொழி வரலாறு சு. சக்திவேல் புத்தகத்தில் முதல் பாடம் பார்த்து முடிச்சிருக்கோம். நாளைக்கு 2வது பாடம் பார்க்கலாம். இன்றைக்கி வினாயன் 25லேருந்து 80 வரைக்கும் 56 வினாக்கள் பார்த்துருக்கோம். அதில் நான் ஒரு 5 கொஷின் சொல்கிறேன். அதுக்கான விடையை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு மொழியின் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் உள்ள நிலையினை அடிப்படையாக வைத்து ஆய்வை தொடங்குவது எந்த மொழியியல் பிரிவை சார்ந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மொழியோட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் இருக்க நிலையினை அடிப்படையாக வச்சு ஆய்வை தொடங்குவது அப்படிங்கிறது எந்த ஒரு மொழியியல் பிரிவை சார்ந்தது. 2வது கொஷின், தொடரியல் பற்றி ஆராய்ந்த கொள்கைகளில் சிறப்பான கொள்கை எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடரியல் பற்றி ஆராய்ந்த கொள்கைகளில் சிறப்பான கொள்கை எது அப்படிங்கிறதுக்கான பதிலையும் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது, லாங்குவேஜ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? லாங்குவேஜ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 3வது வினா. 4வது வினா, குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பினை ஒரு செயற்பாடாக கருதியவர் யார்? குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பினை ஒரு செயற்பாடாக கருதியவர் யார்? இது 4வது வினா. 5வது வினா, உலக மொழிகளை உட்பிணைப்பு நிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, தனிநிலை மொழி, உள்ளடக்க நிலைமொழி என 4ஆக பிரித்தவர் யார்? இந்த 5 கொஷினுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.